நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காரிடோர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிவில் 3Dக்கு வந்து அதாவது நீங்கள் AutoCAD 2D 3D எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோல் சாஃப்ட்வேர் வந்து லெட்ஸ் அரௌண்ட் $1,000 நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சிவில் 3D நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐ திங்க் $8,000 சம்திங் நினைக்கிறேன். ஸோ சிவில் 3Dக்கு இவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கறதுக்கான காரணம் வந்து இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காரிடோர்ஸு, பார்சல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பைப்ஸ் அண்ட் பைப் நெட்வொர்க்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, ரெயில்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்ப்போம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அலைன்மெண்ட்டாக இருக்கட்டும், பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், பாயிண்ட் ஸ்டைல், சர்ஃபேஸு, ப்ரொஃபைல்ஸு, இது எல்லாமே வந்து கிரேடிங், இன்க்ளூடிங் கிரேடிங் கூட, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம வரப்போகிற ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு உதவிக்கரங்கள் தான் தவிர அதுங்க வந்து மெயினாக நம்ம டிசைன் கிடையாது. ஏன்னா அதுங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபீல்டுக்கு போய் எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டீங்க. அலைன்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ண மாட்டீங்க. அது ஃபீல்டுலேருந்து ஒரு சர்வேயர் வந்து சம்டைம்ஸ் சென்ட்ரல் அலைன்மெண்ட் வந்து அலைன் பண்ணி அங்கே கொடுத்துருப்பார். அவங்களுக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இது பண்ணி கொடுத்துருப்பார், மார்க் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ நம்ம டோட்டல் ஸ்டேஷன்லேருந்து அந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் இல்லைனா லைன்ஸை இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து அலைன்மெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்மெண்ட் கிரியேஷன் டூல்ஸில் வந்து இங்கே லைன் செலக்ட் பண்ணலாம், இல்லை பெஸ்ட் ஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண டிசைன் எலிமெண்ட்ஸ் தான். ஏன்னா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபீல்டுக்கு போக மாட்டோம். அதெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்தது நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால தான். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் வந்து இனிமேல் நம்ம கிரியேட் பண்ணுற காரிடோரோ இல்லை பைப் நெட்வொர்க்கோ வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ப்ரிசைஸாக பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ கைஸ், நம்ம சிவில் 3D ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷினுக்கு வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காரிடோர்ஸ் அண்ட் சிவில் 3D வந்து எனக்கு 2006 இந்த சாஃப்ட்வேர் ரிலீஸ் ஆகி அதில் வந்து அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஈவன் அந்த டைமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பண்ண நிறைய சிவில் ஒர்க்ஸ், நான் பண்ணது ரோட் டிசைன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரைனேஜ் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய விஷயம் வந்து கிட்டத்தட்ட கெஸ் ஒர்க் மாதிரி நம்ம நிறைய கால்குலேஷன் பண்ணுவோம். இருந்தாலுமே நிறைய விஷயம் வந்து கெஸ் ஒர்க். எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காரிடோர் போயிட்டுருக்கோம், கீழே வந்து ஒரு பைப் நெட்வொர்க் வந்து கிராஸ் ஆகி போகும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எவ்வளோ தூரத்தில் அந்த பைப் நெட்வொர்க் இருக்குது, அண்ட் அது வந்து ஏதாவது ஒரு கொல்யூஷன் ஆகுமா, இல்லை ஒரு பிரிட்ஜ் இருக்கும், என்னென்ன நடக்குது இங்கே கீழே அப்படின்றது வந்து நிறைய நேரம் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் டிசைன்ஸோ ட்ராயிங்ஸோ எதுலேயோ ஒன்று வந்து எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும். அதுக்கு அவ்வளோ டைம் செலவாகும். அண்ட் ஆல்சோ அது 100% அக்யூரேட்டாக இருக்காது. ஏன்னா எந்த இடத்துல இருக்குது, அதோட எக்ஸாக்ட் டயமீட்டர் என்ன, அதை சுற்றி ஏதாவது சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் இருக்காது, மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட சம்டைம்ஸ் கிடைக்காது. ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து இந்த எஸ்பெஷலி வந்து இந்த பேட்டர்ஸ், இந்த காரிடோர்ஸ், நீங்கள் இந்த எலிவேட்டட் காரிடோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேலே போகிற அந்த எலிவேட்டட் காரிடோர்ஸ்லாம் சைடில் 2 பக்கம் வந்து இந்த டே லைட்ஸ்னு சொல்லுவாங்க, பேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வேர்ஜ் மாதிரி இருக்கும், இப்படி வந்து ஸ்லோப்பியராக இருக்கும். அது எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து இந்த கரெக்டான வால்யூம் எவ்வளோ ஃபில் பண்ணணும், எவ்வளோ கட் பண்ணணும், லெவலில் கிரவுண்டு லெவல் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக ஃபில் அதிகமாக இருக்குமா, கட் அதிகமாக இருக்குமா, இந்த விஷயம்லாம் உட்காந்து கால்குலேஷன் போடுறது வந்து நம்ம உட்காந்து 4 கணக்கில் போட்டு முடிச்சிடலாம். ஆனால் போட்டு முடிச்ச வேல்யூ அக்யூரேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா நீங்கள் அதை 2D பிளான் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீல்டுக்கு போவீங்க. அந்த ஃபீல்டில் வந்து அது என்ன போட்டிருக்கோம்னா மார்க் பண்ணியிருக்கோம், எந்தெந்த ஏரியாவில் கட் ஃபில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், ஒரு லாங் செக்ஷன் கொடுக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் அவர் ஓன் கால்குலேஷன் தான், நம்பர்ஸ் வச்சு தானே தவிர விஷுவலாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதனால் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், நிறைய மேனுவல் ஒர்க் இருக்கும். அண்ட் நாங்கள் ரெயின்ஃபால் அனாலிசிஸ்லாம் பண்ணுறப்ப இந்த சர்ஃபேஸ் டெரைனுக்குலாம் வந்து எங்களுக்கு அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா கிரியேட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஒரு கம்ப்ளீட் சர்ஃபேஸில் வந்து நம்ம ஒவ்வொரு எலிவேஷனை அனலைஸ் பண்ணி கேட்ச்மெண்ட் ஏரியா நம்ம மார்க் பண்ணுறதுலாம் அவ்வளோ டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ இப்போ சிவில் 3Dயோட அட்வான்டேஜ் வந்து இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இனிமேல் தான் சிவில் 3D. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காரிடோர்ஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரிடோர் நம்ம பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு லெசன் தான் இது. இதில் என்னடா அது பாதி காரிடோர் காணுமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் கிரவுண்டில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளோட டிசைன் சர்ஃபேஸ் வரும், அதில் வந்து இந்த இடம்லாம் நம்ம டிக் பண்ணிவிடுவோம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து குழி நோண்டணும். ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் சர்ஃபேஸில் காரிடோர் வந்து போகிறது. ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா காரிடோர் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இது மேலே நம்ம வந்து ரெண்டர் அப்ளை பண்ணலாம். ஸோ ரோடு மாரி அழகாக பண்ணலாம். ஸோ அதெல்லாமே ஃபேன்சி திங்ஸ் எல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு காரிடோர் வந்து இந்தமாரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து நம்மளோட சர்ஃபேஸில் வந்து நம்மளோட காரிடோர் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி அண்ட் சப் அசம்பிளி, அதுக்கப்புறம் வந்து அலைன்மெண்ட்டு, ப்ரொஃபைலு, டிசைன் ப்ரொஃபைலு, சர்ஃபேஸ், இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் காரிடோர் டிசைன் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ இதை நான் delete பண்ணிட்டேன்னு காரிடோர் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போச்சா. ஸோ இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ஃபைல் ஒன்று சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து civil 3D _profiles இருக்கும். அந்த ஃபைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட்டும் இருக்கும், ப்ரொஃபைலும் இருக்கும். அண்ட் ஸோ அதை வச்சு இதே எக்ஸாக்ட் ஃபைல். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ ரிக்குவயர்மெண்ட்ஸ், சர்ஃபேஸ், அலைன்மெண்ட் அண்ட் ப்ரொஃபைல், டிசைன் ப்ரொஃபைல். ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் நம்ம வச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்தமாரி ஒரு ரெக்டாங்கிள் நான் ஏற்கனவே வந்து டேபிள்ஸ்க்கு கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த 2D எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நீங்கள் கிளியராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் பிரிண்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே டக்கு நீங்கள் உள்ளார வந்துக்கலாம். இந்த இடத்துல இருக்கும் ரேதர் இங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடிட்டு இருக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இதுக்குள்ளார குட்டியாக ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த குட்டி பாக்ஸ்குள்ளார வந்து அதை விட குட்டியான சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ளார போட போகிறோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிவில் 3Dக்குள்ளார உள்ளார வந்த உடனே நம்மளுக்கு இந்த ப்ராஸ்பெக்டர், செட்டிங்ஸ், சர்வே, இந்த டேப் எல்லாமே இருக்கும். பட் இந்த காரிடோர் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வேணும். அது பேர் வந்து அசம்பிளி. இதில் இங்கே இருக்குது. பட் அது அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீபில்ட் அசம்பிளிஸ் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து இந்த 4 பட்டன் நம்ம சொல்லியிருந்தோம்ல, இதுதான் இந்த 4 பட்டனு. ஸோ இந்த 4 பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், டூல் பேலட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டூல் பேலட்ஸ் வந்துடும். இந்த டூல் பேலட்ஸ்குள்ளார நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஃபியூச்சர் டியூட்டோரியல்ஸ் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் டியூட்டோரியலில் வந்து இந்த காரிடோர்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம பிரித்து மேய்வோம். ஸோ அங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சும்மா அசம்பிளியில் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்காது கைஸ். ஏன்னா இது வந்து சிவில் 3D இதில் வந்து கண்ட்ரி கிட்டில் வர விஷயம். ஸோ இந்தியாவுக்கு ஏதோ ஒரு கண்ட்ரி கிட் இருக்கும், இல்லை நீங்கள் வேறு ஏதோ ஒரு கண்ட்ரி இருக்கீங்கன்னா அந்த கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி கிட் இருக்கும். அதில் மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கூட இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம சிவில் 3D கண்ட்ரி கிட்டில் இது இருக்குது. ஸோ எனிவே இந்த ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆல்ரைட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணணும், ஒரு பேசிக் அசம்பிளி. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நான் கோ த்ரூ பண்ணுறேன் அப்புறமா. ஸோ இப்போ இந்த ஸ்மால் பாக்ஸுக்கு நடுவில் போயிட்டு நீங்கள் வந்து இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் தான் ப்ளேஸ் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம திரும்ப லொக்கேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதே இவ்வளோ டைனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது சம்டைம்ஸ் வந்து இன்னும் பெரிய ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப குட்டியாக அங்கங்கே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கிளியராக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரெஸ் என்டர் கீ. ஸோ இதை விட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து 2 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நான் ஹைலைட் பண்ணுற அசம்பிளி அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து இதை சுற்றி இருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சப் அசம்பிளி அப்படின்றது. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைன், இதுதான் நம்மளோட க்ரௌன், இதுதான் வந்து நம்மளோட அசம்பிளி. அதனால் இது எப்போவுமே சென்ட்ரலில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது சம்டைம்ஸ் வந்து ஆஃப் செட் ஆகியும் கூட இருக்கும். பட் இந்த ஒரு பாயிண்ட் நடுவில் இருக்க இந்த புல்சையில் தான் வந்து உங்களோட அலைன்மெண்ட் அண்டு ப்ரொஃபைல் டேட்டா வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அதாவது உங்களோட அலைன்மெண்ட்டில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் எடுத்துக்கும். அதாவது நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூன்றது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இங்கே கீழே வந்து யூசிஎஸ் பார்க்கலாம். எக்ஸ் டைரக்ஷனில் வந்து என்னென்ன வேலை ட்ராவல் ஆகுது, ஒய் டைரக்ஷனில் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்றது எக்ஸ் ஒய் வேல்யூ அலைன்மெண்ட்டில் எடுத்துக்கும். அலைன்மெண்ட்டில் ஜி இருக்காது. ஜி வந்து அதாவது ஜி வேல்யூன்றது எலிவேஷன் டேட்டா வந்து உங்களோட டிசைன் ப்ரொஃபைல் லைன் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் ஒய் ஜி வேல்யூ வந்துடுச்சு. இப்போ அந்த எக்ஸ் ஒய் ஜி வேல்யூவை வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த அசம்பிளி வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த அசம்பிளியை அந்த சென்டர் பாயிண்ட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டேஷன்லேயும் வந்து அது கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அசம்பிளி கிடச்சிரும். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லேன் இருக்குது, ரைட் லேன் இருக்குது. அண்ட் இந்த லேன்லேயே நீங்கள் வந்து நம்ம இதெல்லாமே அடுத்த இதில் அட்வான்ஸ் டூட்லேயே இதை நான் கோ த்ரூ பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து ஒரு கர்ப் இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு லிங்க், இது பேர் லிங்க்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு சைட் வாக்கு. அண்ட் இதுக்கப்புறம் டே லைட்ஸ். அதாவது இது வந்து நம்மளோட கட் ஸ்லோப்புன்னு சொல்லலாம், டே லைட்ஸ்னு சொல்லலாம், பேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ரோட்லேருந்து சைடில் வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பியராக இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, இந்த சர்ஃபேஸ் நேச்சுரல் சர்ஃபேஸில் போய் மீட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிடோர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே மேலே ட்ராப் டவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கிரியேட் காரிடோர். ஸோ இப்போ இந்த கிரியேட் காரிடோர் போயிட்டிங்க அப்படின்னா காரிடோருக்கு ஒரு நேம் கொடுத்துருங்க, உங்கள் ப்ராஜெக்ட் நேமு. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு. ஏன்னா என்டையர் ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம என்டையர் ப்ராஜெக்ட்டையும் ஒரே ஃபைல் வச்சிருக்க மாட்டோம். சம்டைம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதனால் இது வந்து லெட்ஸ் 8 கிலோமீட்டர் to 13 கிலோமீட்டர் ரேஞ்ச், ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்ச் இது அப்படின்னா நீங்கள் அந்தமாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் காரிடோர் ஸ்டைல். ஸோ இதை பற்றியும் இந்த கோட் செட் ஸ்டைலை பற்றியுமே அட்வான்ஸ் டியூட்டோரியலில் செப்பரேட்டாக பண்ணுறேன். இதில் இந்த கோட் செட் ஸ்டைலை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களோட காரிடோர் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்குறது. இதில் லைன் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 2D அண்ட் லைன் ஒர்க், நோ ஷேடிங் இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இதை செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த டார்கெட் சர்ஃபேஸ் எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளார காட்டுறேன் எப்படி பண்ணணுன்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட். ஸோ இதில் நீங்கள் வந்து ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த பட்டன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராயிங்கில் போய்ட்டு அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்கும் அலைன்மெண்ட் பிக் பண்ணிட்டேன். இந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளார வந்து 2 ப்ரொஃபைல் இருக்குது, எந்த ப்ரொஃபைலை பிக் பண்ணுறேன் அப்படின்னா டிசைன் ப்ரொஃபைல் தான்.
ஸோ டிசைன் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் பிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா காரிடோர் கிரியேட் ஆகிடுச்சின்னு வரும். ஆனால் அந்த காரிடோர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி நம்ம பிக் பண்ணல. ஏன்னா அந்த என்டையர் ஸ்ட்ரெச்சில் வந்து எதை நான் ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டே போகணும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அப்படின்றத நான் பிக் பண்ணல. ஸோ அதுக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம், இல்லை இந்த ட்ராப் டவுன் வந்து பிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இங்கே நான் போகிறேன். ஸோ அசம்பிளின்றது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் லைன் தான். ஸோ இது வந்து அசம்பிளி கிடையாது, இது அசம்பிளி கிடையாது, இதெல்லாம் சப் அசம்பிளி. ஸோ இது வந்து அசம்பிளி. ஸோ இதுக்கு இந்த சென்டர் லைனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அசம்பிளி எது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கேயே நீங்கள் உங்களோட டார்கெட் சர்ஃபேஸ் வச்சுக்கலாம். பட் இது இல்லாமல் நம்ம எப்படி வந்து உள்ளார போய் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். அண்ட் இதேமாரி ஃபீச்சர் லைன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த காரிடோர் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறப்ப அதையும் சேர்த்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கும். லெட்ஸே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஐலாண்ட் பே இருக்குது, இல்லை ரெஃப்யூஜி பே, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ரோட் சைடு வந்து ஏதோ ஒன்று வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பே கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ இதுக்கான அசம்பிளி இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் தென் கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து இன்னும் டார்கெட்ஸ் நான் செட் பண்ணல, அது உங்களுக்கு வந்து காட்டுறேன். அது ஏன் அப்படின்றது நம்மளுக்கு புரியும் இப்போ தான். கிளிக் ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இந்த பாப்அப் வரணும். எவ்ரி டைம் நீங்கள் காரிடோர் மேக் பண்ணுறப்ப இந்த பாப்அப் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை, ஏதோ தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து ரீபில்ட் காரிடோர்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே போனேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காரிடோர் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த காரிடோரையும் அண்ட் இந்த சர்ஃபேஸையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வியூவரில் போனேன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரிடோர் க்ரியேட் ஆகிருக்கு. பட் இந்த காரிடோரில் வந்து இந்த பேட்டர்ஸே இல்லை. ஸோ அது வந்து ரோடில் அப்படியே ஹேங் ஆகிட்டுருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பாருங்கள் இந்த இடத்துலலாம் ரோடுக்கு மேலே ஹேங் ஆகிட்டுருக்கு. அந்த பேட்டர்ஸே இல்லை. அது ரோடை போய் மீட் பண்ணுற மாதிரி நம்ம அதுக்குமே சாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கிற காமிச்ச மாதிரி இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா அதில் இந்த டார்கெட் செட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எவ்வளோ தூரம் வந்து ஸ்லோப்பை போய் எப்படி நான் சர்ஃபேஸை மீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அங்கே இல்லை. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை செலக்ட் பண்ணுறோம். ஸோ காரிடோர் அதுதான். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து காரிடோர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும். ஸோ காரிடோர் ப்ராப்பர்ட்டிஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸ், இந்த பெராமீட்டர்ஸ்க்குள்ளார நீங்கள் இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் செட் பண்ணியாச்சு. அண்ட் ஹரிசான்டல் பேஸ்லைன்றது உங்கள் அலைன்மெண்ட்டு, வெர்டிக்கல் பேஸ்லைன் அப்படின்றது உங்களோட ப்ரொஃபைலு. அண்ட் அசம்பிளியும் செட் பண்ணியாச்சு. பேசிக் அசம்பிளி, ஸ்டார்ட் ஸ்டேஷன், எண்ட் ஸ்டேஷன், என்டையர் அலைன்மெண்ட்டில் எனக்கு காரிடோர் க்ரியேட் பண்ணி சொல்லியாச்சு. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து நம்ம இந்த காரிடோர் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஜஸ்ட் நம்ம அந்த அசம்பிளியோட கிராஸ் செக்ஷன் தான். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் வியூவரில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிளியில் இருக்கிற அந்த கிராஸ் செக்ஷன் இருக்குது பாருங்கள், அதே தான் இது ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இது என்னது இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னா இந்த காரிடோர் ப்ராப்பர்ட்டிஸ் நான் போனேன் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளார தான் வருது. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளார நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரிடோர் பேஸ்லைனில் ஹரிசான்டல் பேஸ்லைன் அதில் வந்து அலாங் த டேஞ்சன்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து எவ்ரி 10 மீட்டர் வந்து அந்த கிராஸ் செக்ஷனை வை அப்படின்னு நான் சொல்கிறேன். அட் அண்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் இதில் வந்து கர்வ்ஸில் வந்து எவ்ரி 5 மீட்டர் வை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம ரீஜன்ஸ்குள்ளார போகிறப்ப நம்ம அடுத்த டுட்டோரியலில் வந்து டீப்பாக பார்ப்போம். அலாங் த ஸ்பைரல்ஸ் வந்து எவ்ரி 10 மீட்டர் வை அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதேமாதிரி வெர்டிக்கல் பேஸ் லைன்ஸ்லையும் வந்து எவ்ரி 10 மீட்டர் வை இதெல்லாமே சொல்கிறேன். இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதனால தான் எவ்வளோ அதிகமாக வந்து அந்த கிராஸ் செக்ஷன் வைக்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து செட் ஆல் டார்கெட்ஸ். இங்கே டார்கெட் இது எல்லாமே பண்ணியாச்சு. டார்கெட் செட் பண்ணாதனால தான் அந்த ஸ்லோப் நம்மளுக்கு கிடைக்கல, கட் செக்ஷன் கிடைக்கல. ஸோ கட் ஸ்லோப் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இங்கே நம்ம கிளிக் பண்ணுறோம் செட் ஆல் டார்கெட்ஸ். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 டேப் இருக்குது. ஒன்று வந்து ஆஃப்செட் அண்ட் எலிவேஷன் டார்கெட்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஆஃப்செட் லைன் இருக்குது, அதை டார்கெட் பண்ணும் ஒரு ஃபீச்சர் லைனை, இல்லை வந்து ஒரு எலிவேஷன் டார்கெட் நீங்கள் பண்ணும் ஒரு லைனை அப்படின்னா அது எல்லாமே இங்கே நீங்கள் செட் பண்ணலாம். இன்னொன்று வந்து சர்ஃபேஸோட டார்கெட்ஸ் எதுக்கு அப்படின்னா அந்த பேட்டர்ஸ்க்கு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற நம்மளோட சைடு இருக்கிற ஒரு சப் அசம்பிளிஸ், இன்னொன்று வந்து ரைட் சைடு. ஸோ இந்த 2 சைடு ரோடுக்கும் வந்து தனித்தனியாக நம்ம டார்கெட் செட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் அ சர்ஃபேஸ் ஃபார் ஆல் சர்ஃபேஸ் டார்கெட்ஸ் அப்படின்ற இடத்துல சர்ஃபேஸ் 1 செலக்ட் பண்ணோன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் சர்ஃபேஸ் 1 அந்த ஒரு சர்ஃபேஸை டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இது கொடுத்ததுக்கப்புறம் வந்து இது ஓகே அப்படின்னு வந்துடுது. ஓகே, இங்கே நம்ம ஓகே கொடுத்தோன்னா திரும்ப இந்த ரீபில்ட் காரிடோர் பட்டன் பார்க்க போகிறோம். இங்கே ரீபில்ட் காரிடோர் கொடுக்குறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுது. ஸோ இப்போ நான் வந்து சர்ஃபேஸோட செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளார போனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து காரிடோர் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த காரிடோருக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப்பும் நம்மள்ட்ட இருக்குது.
என்ன ஒன்று, இந்த இடத்துல சில இடத்துல வந்து மண் மேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அடுத்து வந்து டிசைன் சர்ஃபேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அண்ட் காரிடோர் சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நம்ம எம்பர்ட் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அடுத்தது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் மீண்டும் சந்திப்போம். இன்னும் கொஞ்சம் காரிடோரை பற்றி கற்றுப்போம். அண்ட் வில் சி அகேன். தேங்க்யூ.